வெங்கடேஸ்வரருக்கும் பத்மாவதி தேவிக்கும் திருமணம் நடந்த பிறகு அவர் அகத்திய முனிவரின் ஆசிரமத்தில் 6 மாதம் தங்கியிருந்தார். பிறகு தனது மாமனார் ஆகாசராஜனின் தம்பி தொண்டைமான் சக்கரவர்த்தியை அழைத்து, நீ மலைக்கு மேல் எனக்கு ஒரு ஆனந்த நிலையத்தை உருவாக்கு, அதில் நான் என் மனைவியுடன் வசிப்பேன் என்றார். அதற்கு சம்மதித்த மன்னன் திருப்பதி மலை மேல் மிகவும் பிரம்மாண்டமான ஆனந்த நிலையத்தை கட்டினார். அந்த இடம் துவாபர யுகத்தில் வராகர் சிலை இருந்த இடம். பிறகு வெங்கடேஸ்வரர் லட்சுமி பத்மாவதி இருவரையும் அழைத்துக் கொண்டு ஆனந்த நிலையத்தில் தங்கினார். இதனால் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஆணவம் அதிகரித்தது. இதனால் சிறிது தவறுகளை செய்ய ஆரம்பித்தார். இருப்பினும் பத்மாவதியின் முகத்திற்காக வெங்கடேஸ்வரர் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டார். ஆனால் ஒரு நாள் அவர் செய்யக்கூடாத தவறை செய்தார். தொண்டைமான், இது நான் கட்டிய மாளிகை, நான் எப்போது வேண்டுமானால் வருவேன் என்று சீனிவாசர் அவர்களின் மனைவிகளுடன் இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு வருவார். இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேஸ்வரர், உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ கட்டிய இடமாக இருந்தால் எந்த நேரத்திலும் உள்ளே வருவாயா என்று கோபமாக கேட்டு, இப்பொழுதே நான் என்னுடைய மனைவிகளை அழைத்துக் கொண்டு இந்த இடத்தை விட்டு புறப்படுகிறேன் என்றார். அப்பொழுது தொண்டைமான் வெங்கடேஸ்வரரின் காலில் விழுந்து, பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்றால் அப்பொழுதே நான் இறந்து விடுவேன் என்றார். தனது பக்தன் வருத்தப்படுவதை கண்டு வெங்கடேஸ்வரர் சாந்தமடைந்து, இன்றிலிருந்து இந்த குன்றின் மேல் நான் சிலை வடிவில் காட்சி கொடுப்பேன். நான் சிலையாக இருந்தாலும் நான் அனைத்தையும் காண்பேன். என் பக்தர்கள் என்னை காண ஏழுமலை தாண்டி வந்து என்னை தரிசி இருப்பார்கள் என்று தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஆசி வழங்கினார்.